இது படம் இல்லைங்க, பாடம். ஒரு கதையை இவ்வளோ அருமையாக கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட்டாக இப்படி ஒரு டைரக்ஷன் சரி, எடிட்டிங் சரி, ஒவ்வொருத்தரும் அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த கிராமத்து மக்களாகவே வாழ்ந்துட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடிட்டிங், எஸ்பெஷலி எடிட்டிங் வந்து அவ்வளோ அருமை. படத்தில் நாத்திகமும் பேசுகிறாரு, ஆத்திகமும் பேசுகிறாரு. ஆனால் வந்து அந்த மக்களுடைய வாழ்வியல் முறையை அப்படியே அருமையாகவே கொண்டாண்டார். இந்த படம்லாம் வந்து ஒரு சின்ன வயசு பாரதி ராஜாவை பார்த்த மாதிரி இருக்குது. அவருடைய ஆரம்ப கட்ட படங்களை பார்த்த மாதிரி ஒரு டைரக்டர் சோழனுடையது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. மக்கள் நிறையா பார்க்கணும் இந்த படத்தை, வந்து நிறையா வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல் பண்ணுவாங்க. சார், ஒண்டி முனியும் நல்ல பாடம். இந்த படம் வந்து அதாவது படத்துக்குள்ள அந்த கிராமத்துக்கு நம்ம போய் வாழ்வியலை கலந்தது மாதிரி ஒரு அருமையான ஃபீல் சார். அதாவது இந்த படம் எப்படின்னா, வந்த படங்களில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான படம். இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டை ஃபீல் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமத்து பாணியில், அதான் சொல்கிறேன், முதல்ல சொன்னேன், அந்த இடத்துல இருந்து நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபீல். இதில் நடித்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவங்க கதாபாத்திரத்தை அருமையாக அதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன, இதில் ஃபைட்டு, டான்ஸு, மற்ற இது மாதிரி குத்தாட்டம் அதெல்லாம் இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்மளுக்கு வந்து அடுத்தென்ன அப்படி ஒரு ஃபீல்டில் உள்ளே இழுத்துட்டு போய் உண்மையிலே இயக்குனரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஸோ கிராமத்து பாணியில் அடுத்த ஒரு இயக்குனர் இந்த படத்துக்கு வந்து நம்ம தமிழுக்கு கிடைத்த ஒரு இயக்குனர் வந்து அருமையான ஒரு இயக்குனர். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்து தன்னோட நிலங்களை எப்படி பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இழந்தாங்க, அந்த ஃபீலும் உள்ளே இருக்குது. அதே மாதிரி என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா, இது வந்து மூட நம்பிக்கைன்றாங்க, சாமி கும்பிட்றது வைக்கிறது எல்லாம் மூட நம்பிக்கைன்றாங்க. அந்த காலத்திலே இருந்த அந்த சாமி கும்பிட்றது வைக்கிறதெல்லாம் பாரம்பரியமாக வந்ததை இந்த முன்னோர்கள் வந்து அதை விட முடியாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதை வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்ணி இவங்களை வந்து அடிமைத்தனமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்த்தங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க இந்த மாதிரி இதெல்லாம். நம்ம வேறு படத்துக்கு வந்துட்டு டிக்கெட் கிடைக்காம போனதான் இந்த படத்துக்கு. உண்மையிலே நல்லா இருங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எதனால் மக்கள் ஏமாறுறாங்க அப்படின்றதெல்லாம் இதில் ஒரு சின்ன இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஹீரோ பையன் நல்லா பண்ணியிருக்கான். அந்த பையன் புது பையன் மாதிரி இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நல்ல பாடணும் அந்த அந்த அவர் பேர் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு அவர். அதெல்லாம் அதே மாதிரி டைரக்டர் சுகவனமே ஏதோ பேர் போட்டிருந்தாங்க. நல்லா இருங்க, நல்லா பண்ணியிருக்காருங்க. ப்ரொடியூசர் ஒரு நல்ல கதைக்கு தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தெல்லாம் மக்கள் நல்லா பார்க்கணுங்க. படத்துலேருந்து என்ன அதுதான் சார். இப்போ என்னென்னா, சாமி சாமி பேரை சொல்லி ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க, அதில் மக்கள் பலிகடை ஆயிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. நல்லா இருக்குது, அதை உண்மையில எனக்கு பிடிச்சிருக்கு. படத்தில் என் பக்கத்தில் உள்ளவங்க அந்த ஃபேமிலி எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏஜ்டு பெர்சன் ரசிக்கிறாங்க, இளைய தலைமுறை ரசிக்குது, பெண்களும் ரசிக்கிறாங்க. இது இயல்பாகவே தங்கள் குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே இது வந்து இருக்குது. இந்த படத்து மூலமாக வந்து எல்லாருடைய சின்ன வயசு ஞாபகத்தையும் அவர் கிளப்பி விடுறாரு. படம் பார்க்குற பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் வழிபாடு, இந்த கடா வெட்டுறது, பேர் வைக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வந்து மண் சார்ந்த விஷயங்கள், வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இது அத்தனையுமே வந்து ஒவ்வொருத்தரும் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த இதுக்குள்ளே இறங்கிடுவாங்க. படத்தை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இன்டர்வியூவில் வரல, அது ஒரு தனி ஜானர். அதுக்கப்புறம் இன்டர்வியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நில அரசியலாக இது பண்ணுறார். டைரக்டர் வந்து நில அரசியலை பார்க்குறாரு. ஆனால் அவர் சொல்ல வர்ற விஷயம் அத்தனையுமே வந்து இந்த படத்தில் நில அரசியல், வறுமை, முதலாளித்துவ சுரண்டல், அந்த ஒரு வகையான அந்த காலத்தில் உள்ள அந்த பண்ணையார்களுடைய சொத்தை பிடுங்கிறது, அடுத்தவங்க நிலத்தை பிடுங்கிறது, அத்தனையுமே இவரை ரொம்ப அருமையாக சொல்லிட்டார். படம் பெரிய ஹிட்டு தான். படம் எமோஷன் அதான் உருகி போயிடுறோமே. இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் வந்து நம்மளால் திரையை விட்டு நகலவே முடியலை, பார்வையை வந்து திரையை விட்டு நகலவே முடியலை. ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ அருமை. எல்லா புது நடிகர்களுமே ஆனால் பெரிய லெவலுக்கு வருவாங்க. படம் செம ஹிட்டு. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இந்த படம் தூக்கி சாப்பிட்டுச்சு. இது பெரிய அவார்டு வாங்கும். இது அவார்டு நீக்கிச்சு. ஃபேமிலியோட பார்க்கணும். தாத்தா பாட்டியிலேருந்து பேரங்கிலேருந்து எல்லாம் சேர்ந்து பார்க்கணும். பட் என்ன
கேமராமேன் உண்மையிலே சொல்லப்போனால் ஒவ்வொரு பிரேமும் வந்து செதுக்கி இருக்கிறாரு. நம்மளை வந்து அதான் நம்ம பார்க்கும்போது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி கேமராமேன் அருமையான பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து உண்மையிலே ஒரு அந்த கிராமத்து ஸ்டைலில் அந்த ஃபீல், அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஃபீல் ஆர்ஆர் வந்து அருமையாக கொடுத்துருக்குறாரு. அதாவது மலையாள படத்தில் அதாவது எப்பவுமே அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிம்பாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பாங்க. அதாவது இங்கே இருந்துட்டு அங்கே சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழ்லையும் வந்து நிறைய திறமசாலிகள், நிறைய மிக பிரம்மாண்ட படங்கள்லாம் நம்ம தமிழ்லையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்ன மக்கள் வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் ஆதரித்து இது பண்ணாங்கன்னா இதுவும் ஒரு அவார்டு வாங்கக்கூடிய கம்பல்சரி, இது ஒரு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு படங்கள். நம்ம தமிழ்லையும் அந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது கொண்டாடணும், கண்டிப்பாக கொண்டாடணும். ஏன் கொண்டாடுன்னா இது வந்து உங்களுக்கு பாரம்பரியமாக உள்ள ஒரு ஃபீல். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்கள் சில இது இவங்க திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க. பட் நம்ம மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும். நிச்சயம், கண்டிப்பாக, நிச்சயமாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். இதை வந்து உண்மையிலே கிராமத்து நபர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகி கிராமத்தில் வந்து இதெல்லாம் வந்து கிளிக் ஆச்சுன்னா கண்டினியூவாக பேசப்படும்.